பசுபதியை பார்த்தோன்னே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா வா வா, நீ வந்தால் தானே இங்கே களக்கட்ட ஆட்டம். எப்படி 2 நாள் வெளியே வந்துட்டேன் பார்த்தல, என்னை தூக்கி உள்ளே வச்சல. உன்னை யார் வெளியே விட்டது? உன்னை மாதிரி ஆளுங்களாம் வெளியே இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் நீ வெளியே வந்துட்டல, இருக்குது இனிமேட்டு அப்படின்னு. ஓ அப்படியா, நான் உனக்கு வந்து தில்லு காட்டலன்னு பார்த்தா நீ எனக்கு காட்டுற. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இங்கே பார், நான் வெளியே வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் தான் இந்த பசுபதி ஆட்டத்தை என்னன்னு நீ பார்க்க போகிற. உனக்கு உன் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமா தான் என் முகத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே உன் முகத்தை பார்க்க முடியாது அப்படின்றாரு. குமரன் அப்படி சொன்னோன்னே வந்து ஏய் டெய்லர் பையில உனக்கு அவ்வளோ திமிரா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கை ஓங்க போகிறாரு. அவரும் தடுக்கிறாரு. பெரிய பிரச்சனையாவது, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாதிரி எது இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. நான் எப்படி போவேன்? உன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேனா இல்லையா பாரு. கூடி சீக்கிரம் உன் குடும்பம் இருந்த இடமே இல்லாமல் நான் பண்ணுவேன். என்னை உள்ளே வச்சால உன் பொண்ணுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே நான் விடவே மாட்டேன். இன்றைக்கி என் பொண்ணு வந்து கஷ்டப்படுறான்னா, அவள் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னா அதுக்கும் காரணம் நீங்கள் தானே. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது, அந்த விஜய்க்கும் இருக்குது. உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. அதையும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே என்னடி இவன் இப்படி பண்ணிட்டு போகிறான், அங்கே விஜய் வீட்டில் போய் என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரிலையே அப்படின்னோடனே அதுக்கு தான் வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனையே வேணாம், இந்த பசுபதி பிரச்சனை, அதனால் உங்கள் பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க. இங்கே வந்து நேராக வந்து பசுபதியும் அவங்க பொண்ணும் வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினியும் வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. ராதா எல்லாம் டென்ஷன், இங்கே எதுக்கு வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. ஏன் வந்தீங்களா? இது என் பொண்ணு வாழ வேண்டிய வீடு, அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என் பொண்ணோட மாமியார் இங்கே தானே இருக்காங்க, அப்போ என் பொண்ணு இங்கே தானே இருக்கணும், அதுக்காக தான் வந்தேன். இங்கே பாருங்கள், நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் வந்து எங்களை வேறு ஆளும் நினச்சாலும் சரி, நாங்கள் உங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு எந்த மூஞ்சை வச்சு நீங்கள் வந்திருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது இங்கே வர்றதுக்கு, இங்கே பார் மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றாங்க பாட்டி. என்னம்மா இப்படிலாம் சொன்னால் இப்படி, நம்மளும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஏதோ வந்து கோவத்தில் விஜய் மேலே கேஸு கொடுத்து உள்ளே வச்சிட்டேன், அதுக்காக நம்ம சொந்தம் இல்லைன்னு ஆகிடுமா, என் பொண்ணு உங்கள் வீட்டு மருமக இல்லைன்னு ஆகிடுவாளா அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. விஜய் ஓடி வந்து அப்படியே வந்து எட்டி உதைக்கிறாரு. அப்படியே போய் விழுறாரு பசுபதி. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பசுபதி வந்து பயங்கரமாக அடிக்க போகிறாரு, எல்லாம் தடுக்கிறாங்க. உடனே வந்து என் அப்பா மேலே கை வைக்கிறேன், ஆமாடி எப்படி தான் கை வைப்பேன் அப்படின்றாரு. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க ராகினி. உடனே வந்து ஓ என் பொண்ணையே பேசுறியா, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சண்டைக்கு வர்றாரு. பயங்கரமாக சண்டையாவது. அப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, அப்போ தான் உனக்கு அப்படின்னோடனே என்ன ஓவராக பண்ணுற, இங்கே பார் நான் இப்போ சொல்கிறேன், காவேரி வீட்டில் போயிட்டு நாங்கள் ஒரு அட்டனன்ஸ் போட்டு தான்ப்பா வந்திருக்கோம். காவேரி வீட்டில் நாங்கள் சும்மாவே யாரையும் விட மாட்டோம். காவேரி நீங்கள் சேர்த்துக்கின்னு இங்கே வாழிங்கன்னா உங்களையும் சும்மா விட மாட்டோம். இங்கே பார் விஜய், மரியாதையை காவேரி விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது. இதுக்கப்புறம் காவேரியை எப்படி பழி வாங்கணும் எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாமல் நடுவில் வந்து தேவையில்லாமல் அடி வாங்காதோன்னு. யார் அடிப்பா? காவேரி ஏன் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி மேலே யாரை கை வச்சு நான் பார்த்துன்னு சும்மா இருப்பேனா அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து சமையட்டு இங்கே பார் விஜய், தேவையில்லாமல் காவேரி விஷயம் தலையிடாத, காவேரி உனக்கு வேணாம், அதை சொல்லிட்டு போக தான் நான் இங்கே வந்து என்னையா சொல்கிறது, என் பொண்டாட்டி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த நிமிஷம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் காவேரி மட்டும் கிடையாது, அவங்க குடும்பம் எல்லாத்துக்கும் நான் தான் பாதுகாப்பு. என்னை மீறி நீ எப்படி என் காவேரி குடும்பத்தையும் காவேரியும் வந்து ஏதாவது பண்ணுற நானும் பார்க்குறேன். இந்த நிமிஷம் சொல்கிறேன், காவேரிக்கும் காவேரி குடும்பத்துக்கும் நான் இருக்கேன். என்னை மீறி நீ என்ன செய்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து பசுபதி அவங்க பொண்ணு அதிர்ச்சி அடைகிறாங்க. மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு, அப்படி கிளம்பல நடக்கிறதே வேறு அப்படின்னு நான் போகிறேன், ஆனால் நான் விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு பசுபதி அவங்க பொண்ணும் போகிறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, பார்த்தல எவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னு, ஏற்கனவே சொன்ன மாதிரி நடந்துருச்சா, இதுக்கப்புறம் காவேரி உனக்கு வேணாண்டா, விட்டு ஒடிடா அப்படின்றாங்க. இல்லை பாட்டி, இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் அமைதியாக இருந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அவன் காவேரியை அந்த பசுபதி ஏதாவது பண்ணுறதுக்குள்ளேயும் காவேரி கூட நான் இருக்கணும். இதுக்கப்புறம் காவேரி குடும்பத்துக்கூடையும் காவேரி கூட தான் மட்டும்தான் நான் இருப்பேன். ஏன்னா என் காவேரிக்கு ஆபத்து வருமோன்னு இவன் சொல்லிட்டு போகிறான்ல, அந்த ஆபத்து எப்படி வருது நானே பார்க்குறேன். என் காவேரியை என்னை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. விஜய் நான் சொல்கிறது கேள்றா, காவேரி வேணாண்டா, நீ அமைதியாக இருக்கீங்க. பட் அவன் பண்ணுறது தான் கரெக்டு, அவன் பொண்டாட்டியா அவன் பாதுகாப்பவங்க யார் பாதுகாப்பா, அதனால் நீ போடா அப்படி சொன்னோன்னே என்னங்க நீங்கள் வேற அப்படின்றாங்க. ஆமாம் கல்யாணி, அவன் எடுத்த முடிவு தான் கரெக்டு. விஜய் நீ இதுக்கப்புறம் காவேரி கூட தான் இருக்கணும். நீ காவேரி வீட்டில் இருப்பியோ காவேரி கூட இருப்பியோ தெரியாது, இதுக்கப்புறம் காவேரிக்கு அரணா மாறணும். எப்படியாவது காவேரி நீ தான்ப்பா பாதுக்கலாம். ஆமா தாத்தா நான் கிளம்புறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு விஜய் கிளம்புறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி, என்ன நடக்குதுன்னு தெரியாமல்.